ஹலோ காய்ஸ், நான் ரீசெண்டாக ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணேன். ஸோ ஒரு மேரேஜை வந்து டிசைட் பண்ணுறது இல்லை லைஃப் பார்ட்னரை டிசைட் பண்ணுறது கண்டிப்பாக அந்த பொண்ணும் பையனும் கிடையாது, இந்த ஜாதகமும் அந்த டௌரியும் தான். அவங்க கேட்குற டௌரி நம்மளால் கொடுக்க முடிஞ்சால் ஓகே, செட் ஆயிரும். அப்புறம் இந்த ஜாதகமும் செட் ஆகிருந்துச்சுன்னா ஓகே, மேரேஜ் செட் ஆயிரும். ஸோ இந்த ரெண்டு விஷயந்தான் மேரேஜை வந்து டிசைட் பண்ணுது. மற்றபடி அவங்க எவ்வளோ பிடிச்சிருந்தாலும் நம்மளை இந்த ரெண்டு விஷயம் வந்து சேரவே விட மாட்டேங்குது. இது எப்போ நான் ரியலைஸ் பண்ணேன்னா, எனக்கு என்னோடய அக்காவுக்கு சர்ச் பண்ணும்போது தான், அலையன்ஸ் சர்ச் பண்ணும்போது தான். லைக் டவுரி கேட்குறாங்க, அந்த டவுரி கேட்குற டவுரி போட முடியல, ஸோ அதனால் விட்டு போயிடுது. சரி, இவங்க பிடிச்சிருக்காங்க, போய் ஜாதகம் பார்க்கலான்னு போய் பார்த்தா ஜாதகம் செட் ஆகலை, அதனால் தள்ளி இது போயிடுது, கட்டாகி போயிடுது. ஸோ இது மாதிரியே பிடிச்சவங்களோடையே வாழ முடியாத அளவுக்கு இந்த ரெண்டு விஷயங்கள் பண்ணிடுது. ஸோ எனக்கு என்ன கொஷின்னா, யாரெல்லாம் இந்த ரெண்டு விஷயத்தால் அஃபெக்ட் ஆகி ஏதோ வாழ்ந்துட்டு போகலாம், லைஃப் கிடச்சிது அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.